கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 இருந்து 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/4/2024 அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்யறதை விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேயானால் அன்னைக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 இருந்து 7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 இருந்து 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது நார்மலாகவே லக்னாதிபதி இல்லைனா ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக அவருடைய தாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் ஒரு புதிய வீடு வாங்கணும்னா அதில் கொஞ்சம் இழுபறி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னா சிறு சிறு பிரச்சனைகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் இருக்கார். 5ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. அது தவிர உங்களுடைய 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக, படிப்பிற்காகவோ, குழந்தைகளுடைய
ஏற்றத்திற்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் தொழிலில் வந்து சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால அதீதமாக கடன்களை வாங்க வைப்பார். அதில் சிறு சிறு தடைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் வந்து பெண் தெய்வத்தை போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய இந்த வாரத்தில் வந்து பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது 1/4/2024 7/4/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமையிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதை குருவும் பார்க்கறது இன்னும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. பணவரவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற வாழ்க்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு விசா இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பிஆர் கிடைக்கக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து 5ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது 2 கிரகங்கள் ஏற்கனவே அங்கே இருக்குது. அதாவது செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாயோடு சேர்ந்த சந்திர பகவான்றதுனால வந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது. அது தவிர வந்து சனியோடு சேர்றதுனால புணர்ப்பு யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படும். அதாவது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வண்டி வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான்றதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வீடு மனை அதை வந்து நல்லபடியாக பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன் எல்லாமே நல்லபடியாக சுப கடன்களாக இருந்து நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, யூனிஃபார்ம் சர்வீசஸ், அதை தவிர வந்து செங்கல் ஜல்லி மணல் இதெல்லாம் விற்கிறவங்க, போர்வெல் போடுறவங்க, அதை தவிர ஆழ்கிணறு தோண்டுபவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 5ஆம் தேதி அதாவது 5ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து அதாவது 7ஆம் தேதி கார்த்தால ஒரு 6 மணியிலிருந்து சந்திர பகவான் 9ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக 5ஆம் இடத்துக்கு போகும்போது இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் 5 கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்படின்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வலுத்து போகக்கூடிய இடமாக இருக்குது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் சாந்தமான அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை மட்டும் போட்டு வாங்கும். இந்த வாரத்தில் சனி பிரதோஷம் வருது. அவசியமாக சனி பிரதோஷத்தில் போய் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.